அடங்கப்பா, நல்ல உருட்டு, வேற லெவல் போ. நித்யானந்தாவின் புது அறிவிப்பு. ஆன்மீகம் என்ற பெயரில் பலரை ஏமாற்றி காசு சம்பாதிக்கும் கூட்டத்தின் மத்தியில் ஆன்மீகத்தால் மோசடி கடத்தல் என சிக்கி தலைமறைவாகி இருப்பவர் சுவாமி நித்யானந்தா. இந்தியாவில் இருந்து கைலாசா என்ற தனித்தீவினை உருவாக்கி தன் பக்தர்களுடன் தலைமறைவாகி இருக்கிறார் அவர். நித்யானந்தா தமிழ்நாட்டில் பிறந்தவர். பின்னாளில் கர்நாடகா பெங்களூரு அருகே பிடதியில் ஆசிரமம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் நித்யானந்தா மீது குழந்தைகள் கடத்தல், பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் சர்ச்சைக்குரிய வீடியோவும் வெளியாக நித்யானந்தாவை சர்ச்சை வலையில் சிக்க வைத்தது. இதனையடுத்து நித்யானந்தாவை இளைய மடாதிபதி பதவியிலிருந்து நீக்கி அப்போதைய மதுரை ஆதீனம் அறிவித்தார். பாலியல் கொடுமை வழக்குகள் மற்றும் குஜராத் ஆசிரம வழக்குகளால் நெருக்கடி அதிகரித்ததால் வேறு வழியின்றி நித்யானந்தா தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து மத்திய ஆப்பிரிக்க நாடான கானாவிற்கு அருகில் கைலாசா நாட்டினுடன் உறவை மேம்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியானது. அவரை சர்வதேச போலீஸ் உதவியுடன் தீவிரமாக தேடி வந்த நிலையில் எடிட் செய்யப்பட்ட பின்னணியுடன் சற்றும் குற்ற உணர்ச்சியே இல்லாத பளிச் என்ற சிரிப்புடன் லைவில் வந்து காட்சியளித்தார். இந்த நிலையில் நித்யானந்தா திடீரென உடல்நலக் குறைவால் மரணமடைந்துவிட்ட வதந்தி செய்திகள் வெளியானது. வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மீண்டும் எழுச்சி பெற்று வந்துவிட்டேன் என்றும், இந்த கைலாசாவில் வேலைவாய்ப்பு உள்ளது, 80,000 ரூபாய் சம்பளம், உணவு, தங்குமிடம் இலவசம், நித்யானந்தாவின் கைலாசாவில் வேலைவாய்ப்பு என்ற அறிவிப்பு வெளியானது. பல்கலைக்கழகம், ஆலயங்கள், தொழில்நுட்ப பிரிவு, தூதரகம், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வேலைவாய்ப்பு என தமது பளிச்சிடும் சிரிப்புடன் நம்மை கைலாசாவிற்கு அழைக்கிறார் நித்யானந்தா. கைலாசாவில் வேலைவாய்ப்பு என்ற தலைப்புடன் சமூக வலைதளத்தில் பரவி சக்கை போட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த வேலைவாய்ப்பு நேர்காணல் மிகவும் ரகசியமாகவே நடைபெற்றதாக கூட செய்திகள் உலா வந்தன. இந்த நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்றை நித்யானந்தா வெளியிட்டிருக்கிறார். அவரின் இந்த வீடியோதான் தற்போது வைரலாகி வருகிறது. கைலாசாவுக்கு வர முடியாது என்கின்ற கவலையை விடுங்கள், கைலாசா உங்களை தேடி வரப்போகிறது என்று கூறப்பட்டுள்ளது. PhD படிக்க இங்கு ரிஜிஸ்டர் செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் பட்டங்கள் மற்றும் முனைவர் பட்ட வாய்ப்புகளுடன் கைலாசா உங்களை தேடி வரும். ஆன்மீகமும் அறிவியலும் கொண்ட PhD படிப்பு மேற்கொள்ள உங்களை தேடி வரும். இன்றே PhD பயில நித்யானந்தா இந்து பல்கலைக்கழகத்தில் சேர பதிவு செய்யுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்த புதிய அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. வேற என்னவெல்லாம் அறிவிப்பு அங்கிருந்து வரப்போகிறதோ என நெட்டிசன்கள் தற்போது எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.